வாழ்க வளமுடன். மனோசக்தி என்பது தனியாக இல்லை, நம்முடைய மனமே மனோசக்தியாகவும் செயல்படுகிறது. ஒரு நாள் என்பதற்கு நமக்கு 24 மணி நேரம் இருப்பது போல மனதிற்கு நேரமோ மணியோ இல்லை. மனம் பெரும்பாலும் எல்லா நேரமும் செயல்பட்டு கொண்டே இருக்கும் என்பதே உண்மை. முக்கியமாக நாம் விழித்திருக்கும் நேரம் முழுவதும் என்றும் சொல்லலாம் தானே. அப்படியானால் தூங்கும் பொழுது என்ன ஆகிறது? தூக்கத்திற்கும் மனதிற்கும் ஒரு தொடர்பு உண்டு. நமக்கு தூக்கம் வருவதற்கே மனம் காரணமாகிறது தெரியுமா? அந்த உண்மை என்ன? ஒரு நாளில் உற்சாகமாக, துடிப்போடு, ஆற்றலோடு, சக்தியோடு மனமிருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் நாம் என்ன செய்கிறோம்? ஆடுகிறோம், பாடுகிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம், தொடுகிறோம், உணவு, பழம், அது இது என்று பலவற்றை சுவைக்கிறோம், நறுமணத்தை உணர்கிறோம். இதில் எல்லாமே மனோசக்தி செலவாகி விடுகிறதே. நம்முடைய கைபேசியின் பேட்டரி போல பெரும் நிலை மின்சார இழப்பு நிகழ்ந்து விடுகிறதே. இப்பொழுது என்ன செய்வது? பேட்டரிக்கு சார்ஜ் ஏற்ற வேண்டும் அல்லவா? அதுபோல மனதிற்கும் சார்ஜ் தேவையே. எப்படி சார்ஜ் ஏற்றுவது? கவலைப்படாதீர்கள், அதை மனமே செய்து கொள்ளும். தன்னுடைய மனோசக்தியை அது இழந்துவிட்டால் நம்மிடம், என்னுடைய சக்தியை எல்லாம் நீ செலவழித்து விட்டாய், இனி நீ செயல்பட முடியாது, பேசாமல் அமைதியாக தூங்குவாயாக, அப்போதுதான் நான் சக்தி ஊட்டம் பெற முடியும் என்று மனம் சொல்லாமல் சொல்லி நமக்கு தூக்கத்தை வரவழைக்கிறது. நாமும் தூங்கிவிடுகிறோம். மனமும் தன் இயக்கத்தை நிறுத்தி தன்னை சார்ஜ் ஏற்றுக்கொண்டு சரியாக அதிகாலை விழித்துக் கொள்கிறது. இயற்கை நியதிப்படி பகலில் செலவும் இரவில் மறு ஊட்டமும் சரியானதாகும். சரியா? மிகச் சரியானதே. ஆனால் நாம் அப்படியா இந்த நவீன உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சிலருக்கு காலை 11 மணிக்கல்லவா விடுகிறது. அதுபோல இரவு என்பது அதிகாலை வரை தொடர்கிறதே. இப்படி இயற்கையின் ஒழுங்கு மீறினால் மனம் குழம்பிவிடும், மனோசக்தியின் ஓட்டமும் தடுமாறும். இதனால் உடல் நலமும் கெடும், பிறகு நோயும் வந்துவிடும். எனவே கவனம். இயற்கைக்கு முரண்படாது மனதையும் மனோசக்தியையும் பயன்படுத்திக் கொண்டு நம்மையும் நாம் வாழும் வாழ்க்கையையும் வளமாக்கிட வேண்டும். நம்மை விட நம் மனம் இயற்கையோடு ஒத்துழைக்கும். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.